சூரா காஃப் 31 35வது வசனங்கள் வரைக்கும் பாருங்க. வ உஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத். நாளை மறுமையில சுவர்க்கம் தூரம் இல்லாமல் மூமின்களுக்கு நெருக்கமாக்கப்படும். உஸ்லிஃப ஜுல்ஃபா விளங்கிட்டா மிகவும் நெருக்கமாக என்ன செஞ்சிடும் கொண்டு வரப்படும். ஹாதா மா தூஅதூன லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீஸ். ஹாதா மா தூஅதூன லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீஸ். ஒவ்வொரு ஹஃபீதான அவ்வாபுகளுக்கும் இது அளிக்கப்படக்கூடிய வாக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அவ்வாபுகளுக்கும் ஹஃபீதுகளுக்கும் யாருக்கு நெருக்கமாக கொண்டு வரப்படும்? முத்தகீன்களுக்கு நெருக்கமாக கொண்டு வரப்படும். இது யாருக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கு? ஒவ்வொரு முத்தகீன்களுக்கு அவ்வாபு ஹஃபீத் என்ற சிஃபத் என்ன செய்யும் இருக்கும். அப்ப அவ்வாப் ஹஃபீத் என்றா என்ன அப்படி என்று சொன்னால், அவ்வாப் என்றது நம்ம ஏற்கனவே ஒரு பார்த்தோம். அவர் தௌபா செஞ்சு உள்ளத்துல நல்லவராயிருக்கிறாரு, தௌபா செஞ்சு நல்லமல்களை செஞ்சுக்க என்ன செய்யறாரு, மீள்றாரு. இது அடிக்கடி அவர் என்ன செய்யறாரு, பிழை விட்டா அடிக்கடி செய்யறாரு, பிழை விட்டா உடனே மீண்டுறாரு. இது அவர்கிட்ட இருந்து. ஹஃபீத் என்ன, ஹஃபீத் என்ன என்பதற்கு தஃப்சீர்கள்ல சஹாபாக்களுடைய சில தஃப்சீர்களை நம்ம பார்க்கிறோம். என்ன ஹஃபீத் என்றா, அவர் தன்னது ஒவ்வொரு தவறையும் அப்பப்ப ஞாபகப்படுத்தி கொண்டுவார். ஒரு மஜ்லிஸ் இருந்து எழும்புற டைம்ல இங்க என்ன நான் பிழை செய்தேன், ஒரு இடத்துல இருந்து போற டைம்ல இங்க நான் என்ன பிழை செய்தேன், ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சு திரும்புற டைம்ல இங்க என்ன நான் பிழை செய்தேன், ஒரு போனை பேசிட்டு வைக்கிற நேரத்துல இங்க நான் என்ன செஞ்சேன், நான் என்ன பிழை செய்தேன். நம்ம அப்படி இல்லையே, பெருசா செஞ்சா தான் நமக்கு ஹிஃபுல் லைக்கும். அது ஒரு 10 வருஷத்துல செஞ்ச பாவம் எல்லாம் மறந்துடும். பாவம் செஞ்சுட்டு 3 நாள் தான் பள்ளிக்கு வந்திருப்பான். ஆனா அவர் அடுத்தவங்களுக்கெல்லாம் கட்டும் அட்வைஸ் ஆகி விளங்கிட்டா. எப்படின்னா இந்த மாதிரி வாழ்றது தான் அழிவுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம். அப்படி இப்போதானே பள்ளிக்கு வந்தான், இப்போதானே ஆரம்பிச்சுக்கிறான், அதுக்குள்ள அடுத்த பாவிகள் எல்லாத்தையும் மட்டம் தட்டி உங்களை மாதிரி இருக்கிறோம், இந்த பள்ளிக்கே செட் ஆகாது. இவன் அவன் ஒன்றாத்தான் இருந்தான் 3 நாளைக்கு முந்தி, சரியா? ஆனா ஒரு 3 நாள்ல இவர் என்ன வேற இடத்துக்கு போயிடுவார். இந்த மாதிரி இருப்பவர்கள் அல்ல. ஹஃபீத் என்று சொன்னால் அவர் அந்த நிமிஷம் அந்த மஜ்லிஸ் விட்டு எழும்பின உடனே நம்ம என்ன, அதனால தான் நாங்க என்ன சொல்றோம், மஜ்லிஸை முடிச்சோன்னு என்ன சொல்றோம், கஃபாரத்துல் மஜ்லிஸ், அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். 3 துஆ. இந்த துஆவை நம்ம சொல்லிட்டு கடைசி அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக், நான் இஸ்திக்ஃபார் செஞ்சு யா அல்லாஹ் உன் பக்கம் என்ன செய்கிறேன், மீளுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம். அல்லாஹ்வின் பக்கம் நம்ம மீளுகிறோம். இது ஒரு கஃபாரத்துல் மஜ்லிஸ், மஜ்லிஸுடைய கஃபாரா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளிக்குள்ள ஒருத்தர் என்ன செய்யறாரு, உமிழ்ந்து விடுகிறார், அதனுடைய கஃபாரா அதை புதைக்கணும் என்றாங்க. மண் இருக்கக்கூடிய காலம். நம்ம ஒரு இடத்துல ஒரு அசுத்தம் விட்டா, இன்றைக்கும் சில மக்களை நீங்க பாப்பீங்க, ஒரு சாதாரண ஒரு முடியை கண்டாலும் பள்ளியில என்ன செய்வாங்க, எடுத்துட்டு போய் கண்டிருப்பாங்க. இது ஒரு, ஆனா அதே நேரத்தில் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பாரு, அவர் அசிங்கங்களா அதை போட்டுக்கிட்டு இப்படி போட்டுக்கிட்டு என்ன செய்வாரு, அந்த இடத்த அதை பத்தி அவர் கணக்கே இருக்காது. அப்ப ஹஃபீல் என்றவன் இந்த இடத்துல உள்ள என்ன பாவம், அதாவது அடுத்தவனுக்கு சொல்லி கண்டிக்கிறது இல்லை, நான் இந்த சின்ன விஷயத்தை கூட பாவமா தான் நினைப்பேன், அடுத்தவனுக்கு சொல்றது இல்லை, அது ஒரு பிரச்சனை.